வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடிகர் விஜய், அதாவது தளபதி விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து அதில் 2 கோடி இளைஞர்களை சேர்க்கணும், அதாவது 2 கோடி தொண்டர்களை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆப்பையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அப்படி அறிமுகப்படுத்தின அதில் என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்து மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் தன்னுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. முதல்ல இங்கே 2 கோடி தொண்டர்கள் சேர்க்கறது சாத்தியமா அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே சாதாரணமாக கட்சியை ஆரம்பித்த இன்னைக்கு 25 வருஷம் 50 வருஷமாக போயிட்டு இருக்கிற ஒவ்வொரு கட்சியிலுமே கூடிய உதாரணம் சொல்லணும்னா திமுக அதிமுக 2 கட்சியுமே மிகப்பெரிய ஆளுமையை கொண்டிருக்கு. ஆனால் அவங்களுடைய கட்சியிலேயே கூடியும் இன்னும் 2 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடியும் இல்லை அப்படின்ட்டு தான் அவங்களுடைய பதிலாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 1.5 கோடி தொண்டர்கள் என் கட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னு திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளே நிறைய மேடையில் கேட்டிருப்போம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களால 2 கோடி இளைஞர்கள் 2 கோடி தொண்டர்கள் உருவாக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகம்தான். அதையும் தாண்டி ஆப்பில் இப்போ அனௌன்ஸ் பண்ண பிறகு அவங்க எத்தனை பேர் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா இங்கே ரசிகராக இருக்கிறவன் தொண்டனாக மாறுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சந்தேகம் தான். ஆனால் முக்கால்வாசி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி இங்கே சக நடிகர்களோ இல்லை சக ஊழியர்களோ சக மனிதர்களோ யாராச்சும் வருவாங்க, ஒரு சாமானியம் வருவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதில் கண்டிப்பாக அடித்து சொல்லலாம் 25% மட்டும்தான் வாய்ப்பு இருக்குது. மீதி 75% வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் எதை டார்கெட் பண்ணி 2 கோடி தொண்டர்கள் வர வைக்கணும் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாருன்னு தெரியல. ஒருவேளை ஒரு ஹை லெவலான ஒரு பட்ஜெட்டை வச்சுட்டு ஹை லெவலான ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கு கீழே முடிஞ்ச அளவுக்கு கம்மியான கூடிய பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுடைய டார்கெட் எப்பவுமே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கூடியும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் கூட இருக்குது. அதையும் தாண்டி இங்கே ஒவ்வொரு கட்சியிலையும் சேர்க்கறது எப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சின்னதாக ஒரு ஃபோட்டோ கொடுத்தாலே போதும், உனக்கு இந்த காப்பி ரெடி, நீ இந்த கட்சியிலேருந்து உறுப்பினர், இப்போலேருந்து இந்த கட்சியோட உறுப்பினர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டுருக்குறாங்க. அப்படி இருக்கும் வகையில் தான் இங்கே இருக்கிற தமிழக வெற்றி கழகமும் அப்படி தான் தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து எடுத்துகிட்டு போக போகிறாங்களான்னு தெரியல. அதையும் தாண்டி இங்கே எப்படி இளைஞர்களையும் தொண்டர்களையும் சேர்க்க போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை சார்ந்து அவங்க நிறைய நலத்திட்டங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மாணவர்களுக்கு பரிசு வழங்கினதாக இருக்கட்டும், இல்லை தூத்துக்குடியில் நிவாரண நிதி வழங்கினா இருக்கட்டும், இப்போ அதையும் தாண்டி ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஒரு நூலகத்தை கண்டிப்பாக கட்டியே ஆகணும், திறந்தாகணும் அப்படின்ட்டு அவங்களுடைய மாவட்ட செயலாளர்களுக்கோ மாவட்ட அதிகாரிகளுக்கோ தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவு போட்டிருக்காரு. அதுவும் கொஞ்சம் வேகமாக தான் நடைபெற்றுக்கிட்டு இருக்கு. அப்படி போயிட்டுருக்கிறப்ப தான் இப்படி பல விஷயங்கள் அவர் செஞ்சிட்ருக்காரு. இது எல்லாத்தையுமே இன்னொரு வகையில் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாகவும் இருக்குது. இப்படி பண்ணுறவங்க எல்லாம் கடைசி வரையும் நிலைச்சி நிற்கிறாங்களா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விக்குறியும் உருவாக்கியிருக்கு. ஏன் அப்படின்னா இங்கே திரு கமலஹாசன் அவர்கள் கட்சியை இப்படி தான் ஆரம்பித்தார். இப்படி ஆரம்பித்தார் அப்படின்னு உடனே சொன்னார், தேர்தலில் போட்டிட்டார் வந்தார். இப்போ அவர் மையமாக இருக்கிறன்னு சொல்லிட்டு எந்த பக்கம் சாஞ்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே நடிகர்களை நம்பி பின்னாடி போகலாமா, இல்லை அவங்களுடைய அரசியல் லாபத்துக்காகவும் அவங்களுடைய பண தேவைக்காகவும் பதவி தேவைக்காகவும் மட்டும் இவங்க அரசியலில் நுழையிறாங்களா? கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு கட்சி பக்கம் சாஞ்சிட்டு நம்மளை நடுநிலையில் நிற்க விட்டுட்டு போயிடுவாங்களா, நடுத்தருவில் நிற்க விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் இங்கே பிறக்க செய்யுது. இங்கே ஒருத்தர் 2 பேர் கட்சி ஆரம்பிக்கல. நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமராஜிலிருந்து கார்த்திக் வரையுமே இங்கே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் ராமராஜன், டி ராஜேந்தர், கார்த்தி அப்படின்னு பல பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய இப்போதைய நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரும் ஒரு ஓரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இங்கே இன்னும் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க முழு நேர அரசியல்வாதியாக இருக்கிறவங்க மட்டும்தான் இங்கே பாலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க நடிகர்களாக இருக்கிறவங்க நடிகர்களாகவே வாழ்ந்தாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மரியாதையாக இருக்குது. ஆனால் அவங்க அரசியலுக்குள்ளே வரேன் அப்படின்ட்டு வந்துட்டு அவங்களுடைய தாக்கு பிடிக்காத நிலைமையோ இல்லை தன்னால் முடியல அப்படிங்கிற நிலைமையோ கூடயும் தெரியல, திடீர்னு போயிடுறதுனால அவங்களுடைய பட வாய்ப்புகளும் சரி அவங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் சரி
கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும். அதையும் தாண்டி இவர் இன்னொரு விஷயம், அது ரஜினி கூடயும் சொல்லாத ஒரு விஷயம், கமல் கூடயும் சொல்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் என்னோட திரை உலகத்தை இதோட முடிச்சிக்க போகிறேன், இன்னும் ஒரு படத்தை பண்ணிவிட்டு நான் அதோட ஸ்டாப் பண்ணிடுவேன், அதுக்கப்புறமேட்டுக்கு நான் முழு நேர அரசியல்வாதி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எந்த வகையில் சாத்தியம் அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்படி அவர் முழு நேர அரசியல்வாதியாக இருந்தார், செயல்பட்டார் அப்படின்னா அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் கூட இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இல்லை, ஒரு தேர்தலில் பார்க்கலாம், நம்மளுடைய பர்சன்டேஜை காமிச்சிட்டு நம்மளுடைய பவரை காமிச்சிட்டு அதுக்கேற்றாப்புல ஒரு கட்சியில் போய் நம்ம சீட்டு வாங்கிட்டு சேஃபாக கேம் ஆடலாம் அப்படின்னு நினச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் மக்கள் அவரை நடிக்கவே அனுப்பிச்சுட்ருவாங்க. ஏன்னா இங்கே மக்கள் முன்னாடி நடிக்க முடியாது அப்படிங்கிறதான் மிகப்பெரிய உண்மையும் கூட. ஸோ என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.